இதை நான் வந்து செட் பண்ணும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். பருப்பு, தோரப்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் டேரன் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டாங்க. அதனால் அவனுக்கு வந்து கீ ரோஸ்ட் தான் ஊற்றிட்டுருக்கேன். அதனால் சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்து உட்காந்துட்டான். அவனுக்கு பரோட்டா, நேற்றுக்கு பரோட்டா வாங்கிட்டு நானும் எங்கள் பாவம் நைட்டு வந்து சாப்பிட்டோம். அதனால் கொஞ்சம் குருமா இருந்துச்சு. அந்த பரோட்டா குருமானா டேரனுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால் அவனுக்கு குருமா வச்சுட்டு தோசையை வச்சேன்னா அவன் சாப்பிட்ருவான். அதனால் ஹோட்டல் குருமானா ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நான் செய்கிற கீ தீந்துருச்சு. இனிமேல் தான் கீ வந்து ரெடி பண்ணணும். அவன் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு முந்தின நாள் அரைச்ச தக்காளி சட்னினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த தக்காளி சட்னியை வச்சுக்கிட்டு இந்த குருமாவையும் வச்சுக்கிட்டு அவன் சாப்பிட்டுட்டான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தது தாங்க. டேரனுக்கும் ரேஷ்மாவுக்கும் இந்த கமலா ஆரஞ்சுனா ரொம்ப பிடிக்கும். எனக்காக சாத்துக்குடியும் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக நம்ம ஆரஞ்சு பழம் எடுத்துக்கும் போது நமக்கு வந்து சூடு பிடிக்காமல் இருக்கும். அதனால் டெய்லியுமே ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். எனக்கு முக்கியமானது இந்த சாத்துக்குடி பழம் நான் வந்து ஜூஸ் போட்டு எடுத்துப்பேன். ரேஷ்மா டேரன் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்றது கமலா ஆரஞ்சு தாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுங்க. மற்ற ஸ்நாக்ஸ் வாங்கி தரதை விட நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கி தரது ரொம்ப நல்லது இல்லைங்க. அப்படி தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தா இவங்க ஒரே நாள்லேயே அந்த கமலா ஆரஞ்சு தீர்த்துருவாங்கங்க. அது இல்லாமல் தர்பூசணி தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ கொஞ்சம் தர்பூசணி இன்னும் வந்து நல்லா இனிப்பாக வரமாட்டுது. போன தடவை வாங்கினதே கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடித்தோம். அதனால் தர்பூசணி தான் வாங்கணுங்க. இது எங்கள் வீட்டு டைனிங் டேபிள் வந்து டைனிங் டேபிள் கிடையாது. அது நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுற நார்மலான எல்லா திங்ஸும் வைக்கிற டைனிங் டேபிளாக மாறிடுச்சுங்க. அது டைனிங் டேபிள் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரன் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டான். மதியானத்துக்கு மோர் குழம்பு ரெடி பண்ணியே ஆகணும்னு நான் மோர் குழம்பு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு வந்து லெமன் ரைஸ் கட்டி அமுச்சிட்டேன். மோர் குழம்புக்கு நான் என்னென்ன சேர்த்துக்கேன்னா பச்சரிசி, அப்புறம் தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, இது மூணுத்தையும் வந்து ஒரு 1/2 hour ஊறட்டும். இது எதுக்காக நம்ம வந்து ஊற வைக்கிறோன்னா நம்மளுடைய மோர் குழம்பு திக்னஸ் வரதுக்காக. அரைக்கீரை வாங்கி பொரியல் பண்ணியிருக்கேங்க. இன்னும் பாதி கீரை இருக்குது, அதை நாளைக்கு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் கீரை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி கீரை பொரியலும் செஞ்சுட்டேன். ரேஷ்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கீரை சாப்பிட்ணுன்னா. பாருங்கள், போன ஃப்ரைடே வாங்கின இந்த சேப்பங்கிழங்கு தாங்க நான் வந்து இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் சேப்பங்கிழங்கை வந்து மசியல் சாப்பிட்ருப்பீங்க, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அதனால் நல்லா கழுவிட்டு 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம கீரை பொரியலும் ரெடி பண்ணிடலாங்க. அடிக்கடி அரைக்கீரை தான் ரெடி பண்ணுறேன் நான். அது என்னமோ அந்த டேஸ்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அதனால் அரைக்கீரையை ரெடி பண்ணியாச்சு. நம்ம சேப்பக்கிழங்கு வந்து வெந்துருச்சு. இப்போ தோல் உரிச்சிட்டு நம்ம வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி மோர் குழம்பு, சாம்பார், இதுக்கெல்லாம் வந்து ரசம், இதுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி சேப்பக்கிழங்கை வந்து செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம எப்படி உருளைக்கிழங்கு, வாழைக்காய்லாம் சாப்பிடுவோம், ஆனால் அதை விட இது வேறு ஒரு டேஸ்ட் இருக்குங்க. ரேஷ்மா டேரனும் வந்து மீன் வறுவல் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி ஜூஸினஸ் இருக்க மாதிரி இருந்தது. அப்படி தானே? வாழைக்காலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து முறுமுறுன்னு ஆகிடும். உருளைக்கிழங்கும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஆனால் அதை விட இது சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் இது நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரேஷ்மா வந்து மசியல் சாப்பிட்ருக்கா. மசியல் சாப்பிட்டுருக்கேன். மசியல் செஞ்சு நான் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் கூட போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் ரொம்ப நாள் ஆச்சு. இது அவ்வளோ வாங்கவே மாட்டேன். எங்கள் பாவா வேணானே சொல்லுவார், தொண்டையில் அரிக்கும்ன்ட்டு. இதுவும் அரிக்காது. அந்த நம்ம கருணக்கிழங்கு இருக்குல்லங்க, எப்படின்னா 1 வாரம் ஆகணும். வாங்கி ஒரு 4 நாள் ஆனால் தான் நம்ம வந்து சமைக்கணும். ஆனால் இது அடுத்த நாளே சமைக்கலாமா அப்படின்னு சொன்னார். ஆனால் லைட்டாக அரிக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இல்லை. மஞ்சத்தூள், மிளகாய் தூளுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க, கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிட்டேன் நான். நீங்கள் அரிசி மாவு சேர்த்துட்டு செய்யும்போது உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். அரிசி மாவு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் லைட்டாக மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு நீங்கள் கலந்துக்குங்க. ஒரு மாதிரி வளவளன்னு இருக்குங்க. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது அந்த வளவளப்பு போயிடும். ரேஷ்மா டேரன் எங்கள் பாவாவும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன்னாரு. ஏன்னா அவருக்கு இது பிடிக்கலன்னுவார். எப்போ பாருங்கள் புளிக்குழம்புலாம் வைக்கிறேன்னு சொல்லுவேன். வேண்டானே கூட்டிகிட்டு வந்துடுவார். நானும் டேரனும் போன வாரம் சந்தைக்கு போனப்போ தானங்க நான் வாங்கிட்டு வந்துட்டோம். அதனால் அவர் இருந்தாருன்னா வாங்க விட மாட்டார். நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். சரி, இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி தரலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கப்புறமா நான்வெஜ் வந்த பிறகு இதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டேன்னே சொல்லுவாங்கங்க. எப்படி தான் நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். இப்போதி
இப்போ அவங்க வந்து இதை சாப்பிட்டோன்னே ரேஷ்மா டேரும் ஃப்ரை பண்ணும்போதே வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, அம்மா மீன் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. இப்படி தனித்தனியாக நம்ம எடுத்து விட்டுக்கலாங்க. நான் நான்ஸ்டிக்கில் தான் போட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒட்டிக்குமோ, ஏன்னா அந்த மசாலாலாம் ஒட்டிடுச்சுன்னா அதோட டேஸ்ட்டே போயிடுமேன்றதுக்காக நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணுறேன். நம்ம இரும்பு கடாயில் கூட ரெகுலராக யூஸ் பண்ணுற கடாய் இருந்துச்சுன்னா அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது இல்லைங்க. மீன் வறுக்கும்போது உங்களுக்கு அது சின்ன கடாயில் தான் யூஸ் பண்ணுவேன். அது இதுக்கு வந்து பத்தாது கரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க. அதனால தான் நான்ஸ்டிக் எடுத்துக்கிட்டேன். நான் ரொம்ப எண்ணெய் சேர்த்துக்கலைங்க, கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம வந்து நல்லா முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு எடுத்துக்குங்க. இப்போ இதுவே கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரை ஆகிருக்கு. இதுக்கு வந்துட்டு ஒரு பேட்ச் பொரிச்சாங்க. அப்போது ஒன்றா நல்லா கிறிஸ்ப் ஆகிடுச்சு, ரோஸ்ட் ஆகிடுச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் இதாக எடுத்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வந்து சிம்மில் வச்சுட்டு மீடியமில் வைக்காமல் நல்லா சிம்லேயே வச்சுட்டேங்க. ஒரு சைடு நல்லா வந்து உங்களுக்கு முறுமுறுன்னு ஆன பிறகு அடுத்த சைடு அதே மாதிரி நல்லா முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம எடுத்துக்கிட்டாலே நல்லாயிருக்கு. நான் வந்து கீரைக்கு அரைச்ச தேங்காய் கொஞ்சம் இருக்குது, அதோடு வந்து நம்ம ஊற வச்சுருக்க பருப்பு அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அதோட 2 சில்லு தேங்காயும் சேர்த்து கொஞ்சம் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, காரத்துக்கு பச்சை மிளகா, ஜீரகம், இது தாங்க நம்மளுடைய மோர் குழம்புடைய டேஸ்ட்டு கொடுக்குறதே. அதனால் ஜீரகத்தையும் சேர்த்துப்போம். ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட நான் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன். 2 சில்லு தேங்காய் தாங்க எடுத்திருக்கேன். ரொம்ப தேங்காய் சேர்த்தா நல்லா இருக்காது, அப்புறம் நம்மளுடைய காரமும் இல்லாமல் போயிடும். அதனால் 2 சில்லு தேங்காய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. நம்ம மோர் குழம்புக்கு வந்து திட்டாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் வந்து ஜாஸ்தி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கங்க. நான் 2 காஞ்ச மிளகா தாங்க சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகா வந்து அரைச்சிருக்கோம். அதோட கொஞ்சம் வெண்டைக்காவை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் வந்து வெண்டைக்காய் வேணாம் அப்படின்னா பூசணிக்காய் இருக்குல்லங்க, அது கூட நீங்கள் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் அப்படி தான் கேட்டேன். அது வந்து அமாவாசை அப்போ தான் கிடைக்குமா, அதனால் வெண்டைக்காய் தான் இருந்துச்சுன்ட்டு நான் வந்து வெண்டைக்காய் சேர்த்துக்கிட்டேன். வெண்டைக்காய் சேர்த்திங்கனாலும் நல்லா தான் இருக்குது. நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க, அப்போ உங்களுக்கு வளவலன்னு வராமல் இருக்கும். நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுது இருக்குல்லங்க, அதை வந்து சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட வேண்டியது தான். எப்பயும் ஒரே மாதிரி குழம்பு சாப்பிடாம இப்போ இந்த மோர் குழம்பு வந்து டேரன் சாப்பிட மாட்டான். அதனால தான் சரி அவனுக்கு வந்து லெமன் ரைஸ் கட்டி அமைச்சிட்டேன். ரேஷ்மா வந்து மோர் குழம்புனா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவள் வந்து சாப்பிடுவா. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை தண்ணி சேர்த்துட்டு கலந்துடலாம். ரொம்ப திக்காகுங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து தண்ணி வேணால் சேர்த்துக்குங்க திருப்பி. நான் அப்படி தான் தண்ணி திருப்பி சேர்த்துக்கிட்டேன். அப்படியே உங்களுக்கு கொதிக்கும் போது திக்காக ஆரம்பிக்கும். உப்பு சேர்த்துட்டு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நம்ம வந்து கொதிக்க விட வேண்டியதாங்க. இந்த பச்சை வாடை போகணும். நம்ம சேர்த்துருக்க ஜீரகம், பச்சை மிளகா இதெல்லாம் வந்து பச்சை வாடை இருக்கும். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். மோர் குழம்புனாலே மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்தா தாங்க நல்லாயிருக்கும். கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தான் அது மோர் குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு இஷ்டமாக இருக்கும். எங்கள் ரேஷ்மாக்கு வந்து மஞ்சத்தூள் போட்ட பிறகு தான் அதை வந்து அது தயிர் கிடையாது, மோர் கிடையாது, இப்போ அது குழம்பாயிடும் ரேஷ்மாக்கு. அப்படி தாங்க சொல்லுவாவ. இப்போ வந்து அது குழம்புமா. இதுக்கு முன்னாடி நீங்கள் வெறுமனே வெள்ளையாக கொடுத்தீங்கன்னா அதை சாப்பிட மாட்டேன். பால் டேஸ்ட், மோர் டேஸ்ட்லாம் வராமல் இருந்துச்சுன்னா நான் எது வேணாலும் சாப்பிடுவேன். அது நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம், அதில் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் அதோடைய டேஸ்ட் வந்து அது வந்து மாற்றிடுச்சு. அது வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சி. பாருங்கள், இப்போ பாருங்கள் கொதிக்கும் போதே எவ்வளோ திக்காக வருது பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க பருப்பெல்லாம். இந்த சைடு நம்ம தயிரை வந்து நல்லா வந்து அடிச்சிக்கலாம். அடிச்சுட்டு நம்ம வந்து சேர்த்துக்க வேண்டியதுதான். தயிர் வந்து திக்காக வச்சுக்கணுங்க, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டேன். இந்த தயிரை நல்லா வந்து அடிச்சுட்டு சேர்த்துட்டு அப்படி லைட்டாக நுர பொங்கி வரும்போது பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ண வேண்டியதாங்க. ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுறது. இந்த பருப்பு அரிசியெல்லாம் வந்து ஒரு 1/2 hour ஊறிச்சுன்னா நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு தானே தவிர இல்லைனா நம்ம மோர் குழம்பு ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணுறது தாங்க. கடைசியாக கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துட வேண்டியதான். பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதாங்க. ரொம்ப வந்து கொதிக்க விட்டுட்டிங்கன்னா திரிஞ்சு போயிடும், நம்மளுடைய தயிர் வந்து திரிஞ்சிடும். அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அப்படி லைட்டாக நுரத்தள்ளி வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது கடைசியாக வந்து பெருங்காயத்தூளும் சேர்த்தாச்சுங்க. அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மோர் குழம்பு. இதோட வடை வச்சு சாப்பிட்ணும். நானும் ஒவ்வொரு தடவையும் அன்னைக்கும் சாம்பார் வச்சுட்டு வடை செஞ்சுற மாதிரி இருந்துச்சு. இந்த மோர் குழம்புக்கு வடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இப்போ நம்மளுடைய கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, செப்பங்கிழங்கு, அது ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. கீரை பொரியலோடு வச்சு சாப்பிட வேண்டியதான். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மோர் குழம்பு ரெடி பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மோர் குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க.
நான் வந்து ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப வருஷங்கள் கழிச்சு மோர் குழம்பு சாப்பிட்றேன். சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்ருக்கேன். அப்போ நான் சாப்பிடுவேன் அம்மா சொன்னாங்க. இதை வைக்கவே விடாமையே எனக்கு ஒவ்வொரு நாளாக கொண்டு போயிட்டாங்க. ஒரு வழியாக மோர் குழம்பு வச்சாச்சு. மழை பெய்கிற மாதிரி மட்டும் காற்றடிக்குது, ஆனால் மழையை களைச்சிக்கிட்டு அப்படி தாங்க இருக்குது. மழை வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுமிpokkisham. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னுடைய ரொட்டீன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இன்னைக்கு என்ன குழம்பு ரெடி பண்ணேன்னா வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டு சேப்பக்கிழங்கு ஃப்ரை பண்ணேன், கீரை பொரியல் பண்ணுங்க. டேரன் கால் லெமன் ரைஸ் கட்டி அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா அவன் மோர் குழம்பு சாப்பிட மாட்டான். இப்போ டியூஷன் கிளப்பிட்டான் டேரன். சரி, நான் வாங்கின பொருள் உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொன்னேன், ஆர்டர் போட்டிருக்கேன். வந்த பிறகு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. இந்த ஸ்டாண்டு தாங்க. இந்த 3 ஸ்டாண்ட் வந்து 280 ரூபா எவ்வளோ வாங்கினேங்க. ஆஃபரில் போயிட்டு இருந்தது. இல்லைன்னா நம்ம ஒரு ஸ்டாண்டே வந்து ஒரு ரேட்டு தனியாக வரும். அப்படி இல்லாமல் ஆஃபரில் டைமிங்கில் போயிட்டு இருக்கும்போது நான் வாங்கினேன். இது கப்பு வந்து இதில் வந்து மாட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. வாங்கிட்ட கப்பெல்லாம் கீழே வச்சுட்டு தூசியாக இருக்கும். அப்படி இல்லாமல் இது ஒரு இடம் மட்டும் கரெக்டாக அதுக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். சரி, வாங்கி இதில் வந்து இடம் எந்த இடம்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணணும். அது இல்லாமல் இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளேட்டும் ஒன்று தனியாக வைக்கலாம், பெரிய பிளேட்டை தனியாக வைக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த பிளேட் ஸ்டாண்டும் வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம பிளாஸ்டிக் தட்டுலாம் வச்சுருக்கோம், அந்த பிளாஸ்டிக் பிளேட்லாம் தனியாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். இதை நான் வந்து செட் பண்ணும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன். சரி, உங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க. தனியாக வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இருந்துச்சு. சரி, ஆனால் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. சரி, ஓகே, நம்ம பிளேட்லாம் தனித்தனியாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருக்கேங்க. நம்ம பருப்பு, தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் வேற ஒரு கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வச்சுருக்கிறத வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட போகிறேன். அதனால் அம்மா கிட்ட நான் கொடுக்குறேங்க, அதை கொடுத்துருவேங்க. ஏன்னா நான் வாங்கி அது ஒரு 1 இயர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அதை வந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் திருப்பி வேற வந்து மாற்றலாம் அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருக்கேங்க. பிளாஸ்டிக் தாங்க என்னால் வந்து யூஸ் பண்ண முடியும். என்னால் வந்து பாட்டில் வந்து யூஸ் பண்ண முடியாது. நல்லா டைட்டாகவே இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் நான் இதுதாங்க ஆர்டர் போட்டு வாங்கினேன். எத்தனை வாங்கியிருக்கேன்னா மொத்தம் 6 பீஸ் வாங்கியிருக்கேன். சரி, நம்ம தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் வந்து ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்றதுக்காக. இதில் மேலே இருக்கிற லிட்டு மட்டும் உங்களுக்கு வேண்டிய கலரில் இருக்குது. நான் வந்து பிளாக் தாங்க போட்டேன். எனக்கு வந்து மற்ற கலர்லாம் அப்படி ஒன்றும் இஷ்டமாக இல்லை. பிளாக் தான் வந்து நமக்கு எப்பயுமே வந்து பிரைட்டாகவும் இருக்கும், அழுக்கு வந்து பட்டாலும் தெரிஞ்சிக்காது. மொத்தம் 6 இருக்குங்க. கரெக்டாக வந்து 1 கிலோ வந்து நம்ம கொட்டி வைக்கலாம். 1 கிலோ பருப்பு வாங்கினா நமக்கு வந்து இது ஃபுல் பண்ணிடலாங்க. 1 கிலோ தான் ரெடி ரைஸ் பண்ணுது. ஆமாம், 1 கேஜி. 1 கேஜி தானே. 1 கேஜி வந்து நம்ம வந்து பருப்பு எந்த பருப்புனாலும் சேர்த்துக்கலாம் இல்லைங்க. இதில் கொட்டி வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் புதுசாக வேற ஒரு மாடலில் வாங்கணும். எப்பயும் வச்சுருக்கதே வச்சுக்க வேணாம், சரி மாற்றிடலாம் அப்படின்னு மாற்றிட்டேங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்களும் வந்து மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போய் வாங்கிக்கிங்க. நான் ஆஃபரில் தாங்க வாங்கினேன். எனக்கு சூப்பர் காயின்ஸும் உண்டு. எனக்கு டைமிங்கில் ஓடும்போது நான் டக்குன்னு வந்து இப்படி ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். இப்படி நம்ம கம்மியாக 6 டப்பா வாங்கும்போது ஒரு ரேட்டு வருது, இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கும்போது ஒரு ரேட்டு வருது. ஆனால் ரேட்டு மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க. ஒரு நாள் ஒரு ரேட் இருக்குது. அதனால் அந்த ரேட்டு மட்டும் கரெக்டாக என்னால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியல. ஏன்னா நமக்கு வந்து டைமிங்கில் ஓடும்போது ஒரு ரேட் இருக்குது. இதுதாங்க நான் வாங்கியிருக்கேன். இன்னும் நான் வந்து 2 வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். 2 இல்லை 3ன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லை. ஆமாம், என்னோட ஆயில் பாட்டில் வந்து ரொம்ப பழசாயிடுச்சுங்க. அது நான் வந்து வாஷ் பண்ணால் கூட அது பிரைட்டாகவே இல்லை. அதனால் அதையும் நான் வந்து வேற ஒன்று மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக ஆர்டர் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 3 ப்ராடக்ட் தாங்க கிச்சன் ஐட்டம் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். சரி, கொஞ்சம் புதுசாக வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் வாங்கியிருக்கேன். எங்கள் பாபா சொல்லுவார், நீ வாங்க மாட்டேன், ஆனால் நான் வந்து சேர்த்து வச்சுருப்பேன்ங்க. அதை வந்து நான் செலவு பண்ணவே மாட்டேன் முக்கால்வாசி. இந்த தடவை நான் அதெல்லாம் எடுத்து எனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிக்கணும்னே நான் வாங்கிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய ஆர்டர் போட்டுகிட்டே இருக்கேன். நான் என் கையில் இருந்தால் திருப்பி நான் அவர்கிட்டயே கொடுத்துருவேன். சரி, நமக்கு பிடிச்சதை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கிட்டு இருக்கேன். இது என்னுடைய ஓன் மணி தான், எந்த ஒரு பிரைடு ப்ரமோஷனும் கிடையாது. நான் வாங்கினதை உங்ககிட்ட யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வாங்கினது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் போய் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கிச்சனை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வந்து வாங்கிக்கிங்க. இந்த கிச்சன் ஐட்டம்லாம் ஃப்யூச்சர் விளாக்ஸில் வந்து நான் வந்து செட் பண்ணுவேங்க. அப்போ நான் அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவங்க இப்போ உடனே நான் இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இல்லை. நான் யூஸ் பண்ணும்போது நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து